Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil lahu fala hadiya lahu. Wa asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Inna ahsanal haditsul kitaballah wa ahsanal hadithu Muhammad sallallahu alaihi wasallam wa surur umurul muhtasaha wa kullu muhtasatin bid'ah wa kullu bid'atin dalalah wa kullu lalalatin finnar. Ya ayyuhan nasu taqu rabbakum alladhi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa bashsha minhuma rijalan katsira wa nisaan wattaqullaha alladhi tasha'aluna bihi wal arham innallaha kana 'alaykum raqiba. Qala rabbi ishrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli rabbi zidni ilma. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜன்னஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, உங்கள் மீதும் என் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாக எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்று நாம் பேச எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு வரலாற்று பக்கங்களில் தங்க எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட ஒரு உன்னத மனிதரின் தியாக வரலாறை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். மனிதன் வாழும்போது அவரது மானத்தை காப்பது அல்லாஹ். ஆனால் ஒரு மூமீன் மரணித்த பின்பும் அவனது உடலை, அவனது கௌரவத்தை ஒரு எறும்பு கூட தீண்டாதவாறு, எதிரிகளின் கைகள் தொடாதவாறா பிரபஞ்சத்தின் அதிபதி அல்லாஹ் பாதுகாத்தான் என்றால் அந்த மனிதன் அல்லாவின் மீது எவ்வளவு அன்பு வச்சிருந்திருப்பார். அவர்தான் மதீனாவின் அன்சாரி தோழர் மாவீரர் ஆசிம் இப்னு தாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவங்களுடைய வரலாறு பார்க்க தான் நம்ம போகிறோம். அன்பானவர்களே, ஒரு இரும்பை நெருப்பில் இட்டாதான் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்னு சொல்லுவாங்க. நெருப்பில் போட்டால் கூட அந்த சங்கு வெள்ளையாத்தான் தெரியுமா. அது போல் பளபளப்பாக இருக்கும்ல. அது போல தான் உண்மையான ஈமான், இறை நம்பிக்கை இருக்குது பாருங்க, அது சோதனை வரும்போது தான் பலமடையுமா. இன்று நம்மள பல பேர் இந்த இடத்துல நம்ம பலவீனமாக இருக்கிறோம். சோதனை வரும்போது நம்ம ரொம்ப பலவீனம் அடைஞ்சு போயிடுறோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஈமான் நம்மள்கிட்ட உறுதியாக குடிக்கொள்ளலைங்கிறது தான் நம்ம ஏற்றுக்கொள்ளும் நிதர்சனமான உண்மை. ஏன்னா ஒரு சோதனை வரும்போது எவ்வளோ தொடர்ந்து போயிடுறோம். ஆனால் அந்த கால சஹாபியெல்லாம் பாருங்க, சோதனை வரும்போது தான் அவங்களுடைய ஈமான் இன்னும் பலப்பட்டு அல்லாஹ் அவங்கள பலமடைய வச்சிருக்கான். ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சாதாரண மனிதர் கிடையாது. வில்வித்தையில் மதீனாவுக்கே சும்மா சொப்பனமாக விளங்கிய மாவீரர். பத்ரு போர்க்களம் இஸ்லாத்தில் வைத்தான். அன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் எப்படி போரிடுவீர்கள் என்று. யார்கிட்ட கேட்குறாங்க? ஆசிம் ரலியல்லாஹு அவங்கள பற்றி கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, கையில் வில்லை எடுத்துக்கிட்டு முன்னாடி சொல்கிறாங்க, என்ன யார் ரசூலல்லாஹ், எதிரிகள் 100 அடி தூரத்தில் இருந்தால் என் அம்பு பேசும். எப்படி பாருங்க, 100 அடி தூரத்தில் இருந்தால் என் அம்பு பேசுமா. இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு 10 அடி தூரத்தில் என்ன இருக்குன்னு தெரியல. காரணம் ஃபோனை பார்த்து கண்ணை கெடுக்க வச்சு நம்மளும் அதுக்கு துணை போகிறோம். அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க, 100 அடி தூரத்தில் இருந்தால் என் அம்பு பேசும். அவங்க இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்தாங்கன்னா என் ஈட்டி பேசும். அவங்க என் வாளின் எல்லைக்குள்ளே வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, என் வாள் அவங்க தலையை வெட்டும். எப்படி பாருங்க, எந்த அளவுக்கு வீரம். அந்த அளவுக்கு நம்ம வீரத்தை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க முடியாட்டியும் அந்த வீரமானவங்களுடைய வரலாறைய சொல்லியாச்சும் அவங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசுல பலத்தை உண்டு பண்ணணும். இதை பார்த்தா ரசூல்லா என்ன பண்ணியிருக்காங்க, புன்னகைச்சிட்டு, யார் போரிடுவதாக இருந்தாலும் ஆசிம் போரிடுவதை போல் போரிடட்டும் அப்படின்னு. இதில் தலைவன்ட்ட கிடையாது. இது சர்டிஃபிகேட்டுனா இப்படிலாம் இருக்கணும். ரசூல்லா பார்த்து அவ்வளோ புன்னகைச்சு. அப்போ உள்ளவங்களாம் பாருங்கள், இந்த மாதிரி வில்வித்தை அந்த வித்தையெல்லாம் அவ்வளோ வீரத்தில் உடல் வலிமையும் சரி மன வலிமையும் சரி அப்படி இருந்திருக்காங்க. இந்த கால சூழ்நிலை எல்லாமே சீரழிஞ்சு போயிருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் நம்மளும் துணை போயிட்டு தான் இருக்கோம். இப்படி உள்ள காலகட்டத்தில் உஹது போரில் என்ன பண்ணாங்கன்னா, அடுத்து உஹது போர் வருது.
மதினாவை அழிக்க வந்த குறைசிகளின் முன்னணி வீரர்கள். மதினாவை அழிக்க வர்றாங்கல்ல, அவங்கள வந்து 2 பேரை வந்து ஆசிம் ரலியல்லாஹு வந்து அவங்க அம்பால வீழ்த்திடுறாங்க. அவங்க யாருன்னா மக்காவின் செல்வாக்கு மிக்க சுலாபா பின் ஷாத் என்ற பெண்ணின் மகன்களாம். அவங்க செல்வாக்குள்ள ஆளா இருந்திருக்காங்க. தன் மகன்கள் கொல்லப்பட்டதை அறிந்த அந்த தாய், அப்ப வந்து சில பேர் இஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட மன உறுதி எப்படி இருக்கு, ஆனா இஸ்லாத்துல வராத அந்த பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்க, குரோதத்தின் உச்சிக்கே போயிருக்காங்க. உச்சிக்கு போய் அவங்களோட இதயம் வஞ்சக நெருப்பால் எரிஞ்சிருக்கு. எரிஞ்சு என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க மக்கா நகர நடுவில் வந்து நின்று ஒரு சபதம் எடுத்திருக்காங்க. ஆசிமின் தலையை கொய்து என்னிடம் கொண்டு வருபவர்களுக்கு நான் 100 ஒட்டகங்களை பரிசா தரேன். அது மட்டும் இல்லை, அந்த ஆசிமின் மண்டையோட்டை துண்டித்து அதில் மதுவை ஊற்றி குடிப்பேன். எந்த அளவுக்கு நல்லவங்க இருந்திருக்காங்களோ அந்த அளவுக்கு கொடுமையானவங்களும் இருந்திருக்காங்க. ஏன்னா அப்போ உள்ள காட்டரபின்னு சொல்லுவாங்கல்ல, அறியாமை கால ஜாகிலியா கால மக்கள் தானே. அந்த அளவுக்கு இது நம்ம படிக்கும் போதே நமக்கு அருவருப்பா இருக்கு. அந்த அளவுக்கு அவங்களோட குரோதம் குடிவு கொண்டு இருக்கனால அதில் மண்டை ஓட்டில் மது ஊற்றி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க சகோதரிகள், எப்படியாப்பட்ட மக்களாக இருந்திருக்காங்கன்னு. ஒரு மனிதனின் உயிரற்ற உடலை சிதைக்க ஒரு கூட்டம் அங்கே காத்துக்கிட்டு இருந்துச்சான். எப்படின்னா ஹிஜ்ரி 4 ரஹீக் என்ற இடத்தில் ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தலைமையில் 10 பேர் கொண்ட தூதுக்குழு எதிரிகள் நயவஞ்சகத்தலமாக சூழ்ந்துக்கிறாங்க. அவங்கள நயவஞ்சகம் தானே எல்லாம் இருக்குது, எப்படியே சூழ்ந்துட்டாங்க. 100 ஒட்டகங்கள் பரிசுக்காக. 100ன்னா அப்போ உள்ள காலகட்டத்தில் ஒன்றுனாவே பெருசு. இப்போ உள்ள காலகட்டத்திலேயே ஒரு ஒட்டகம்னாவே நமக்கு பெருசு தான். அப்போ 100 ஒட்டகம் பரிசா கிடைக்குங்க, எப்படி இருந்திருப்பாங்க. ஆசிமை உயிரோடு பிடிக்க வந்து குறைசி படை பசி கொண்ட ஓநாய்கள் போல வந்திருக்காங்க. பாஞ்சு எதிரிகள் சொன்னாங்க. அவங்க பாஞ்சு வந்ததோட என்ன சொல்லியிருக்காங்க, ஆசிமே சரணடைந்து விடு, உன்னை கொல்ல மாட்டோம். எப்படி அவனை சொல்றதை நம்ப முடியுமா? எப்படி அவனு நயவஞ்சகத்தனமா இருக்கிறவங்கள, இவரு வந்து ஈமான் குடிகொண்ட ஒரு பலசாலியா இருக்கிறார்ல. ஆனால் சிங்கத்தின் குகைக்குள் நரிகள் சமாதானம் பேசினால் சிங்கம் ஏற்குமா? ஆசிம் ரலியல்லாஹு அவங்க என்ன கர்ஜித்திருக்காங்கன்னா, ஒரு மூமின் காஃபீர்களின் பாதுகாப்பை ஒருபோதும் ஏற்க மாட்டான். அப்பதான் வந்து வரலாற்று சிறப்புமிக்க அல்லாவை உலுக்கி அந்த துவாவை ஆசிம் ரலியா கேட்டிருக்காங்க. என்னன்னா, யா அல்லாஹ், என் உயிரை நான் உனக்காக தருகிறேன், ஆனால் என் உடலை மட்டும் இந்த நிராகரிப்பாளர்களிடம் தீண்டாமல் நீயே பாதுகாத்து விடு. என் சரீரத்தை இந்த அசுத்தமான கைகள் தொடவே கூடாது ரஹ்மானே அப்படின்னு அந்த இடத்துல துவா செஞ்சிருக்காங்க. வாள் வீசுறாங்க, அம்பு பாயுது, ஆசிம் ரலி திருத்தரம் போரிடுறாங்க. ஆனால் அந்த பாலைவனத்தில் மண்ணில் வந்து சஹிதா உயிர் தியாகம் பண்ணிடுறாங்க. இன்னா இலஹி ராஜிஊன். அப்போதான் அந்த அற்புதம் அல்லாஹ் நிகழ்த்துறான். எப்படின்னா, ஆசிம் ரலி இறந்துட்டாங்க. எதிரிக வந்து கத்தி எடுத்துட்டு அவங்க தலையை வெட்டுறதுக்கு ஓடி வர்றாங்க. ஏன்னா 100 ஒட்டகம் கண்ணு முன்னே அவங்களுக்கு தெரியுது, சும்மா விடுவாங்களா? ஆனால் அங்கே தான் அல்லாஹ்வுடைய அற்புதம் என்ன செய்கிறான்னா, எங்கிருந்தோ வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தேனீக்களும் குளவிகளும் விண்வெளியில் ஒரு கருமேகம் திரள்வது போல அப்படி வந்து ஆசிம் ரலி அவர்களின் புனிதமான உடலை ஒரு பாதுகாப்பு அரணாக சூழ்ந்து கொண்டன. எதிரிகள் அவங்களால நெருங்க முடியல. வந்தா தேனி கொட்டுது. அங்கே ஒரு அம்பை வச்சு அவங்களால ஒன்றும் செய்ய முடியல. ஆச்சரியம் அடைஞ்ச எதிரிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சரி ஆகட்டும், நேரம் ஆகட்டும், இரவு ஆயிட்டுன்னா தேனீக்கள்லாம் எப்படி கூட்டுக்கு போயிடும், அப்போ நம்ம தலையை வெட்டிக்குவோன்னு காத்துட்டு இருக்காங்க. ஆனால் இரவில் அல்லாஹ் அடுத்த அற்புதத்தையும் செய்யலாம். எப்படின்னா, வறண்ட அந்த பாலைவனத்தில் வந்து அது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மேகம் சூழ்ந்து இடி மின்னலோட பெருமழை கொட்டுதான். அந்த பகுதி முழுவதும் வெள்ளக்காடாக மாறிடுச்சு. காற்றாற்று வெள்ளமாக மாறி அந்த ஆசிம் ரலியல்லாஹு அவங்களுடைய புனித உடலை அப்படியே ஏந்தி சென்று எதிரிகளின் கண்ணுக்கு எட்டாத ஒரு பாதுகாப்பான இடத்துல மறைச்சிருச்சான். சுபஹானல்லாஹ். உயிரோடு இருக்கும்போது ஆசிம் ரலி அல்லாவே எப்படின்னா அவனது தீனை பாதுகாத்திருக்காங்க. அவர் இறந்த பின்பு அல்லாஹ் அவரது உடலை பாதுகாத்தானா.
குர்ஆன் வசனம் அப்படி என்ன சொல்லுது, அல்லாவின் நல்லடியார்களை, இந்த உன்னத தியாகிகளை பற்றி தான் அல்லாஹ் தன் திருக்குர்ஆன் சூரத்துல் அல்சாப் 23வது அத்தியாயத்தில் என்ன சொல்றான்னா, மூமின்களில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அல்லாவிடம் செய்த உடன்படிக்கையை உண்மையாக்கி காட்டினார்கள், அவர்களில் சிலர் ஷஹீதாகி தன் இலக்கை அடைந்து விட்டனர், இன்னும் சிலர் அப்படியே அப்படி ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள், அவர்கள் தங்கள் நிலை எவ்வகையிலும் மாற்றிக்கொள்வதில்லை. இது குர்ஆன் 33வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தில் இந்த இது அவங்கள பற்றி உங்களுக்கு தகுந்த மாதிரியான வசனம் இது. பிற்காலத்தில் உமர் அலி அவங்க நெகிழ்ந்து கூறினாங்களாம், அல்லாஹ் தன் மூமின் அடியாரை காத்தான். ஆசிம் உயிரோடு இருந்தபோது காஃபிர்களை தொடமாட்டேன் என்றார். அல்லாஹ் அவர் இறந்த பின்பும் காஃபிர்களை அவரை தொடாதவாறு தேனீக்களை கொண்டு பாதுகாத்து விட்டான் அப்படின்னு உமர் அலி சொல்லியிருக்காங்க. நாமும் சிந்திக்கணும், இன்னைக்கு நமது ஈமான் எப்படி இருக்கு? நாம் அல்லாஹ்வுக்காக எதை அர்ப்பணிக்க தயாரா இருக்கோம்? அல்லாஹ்வோடு நாம் செய்த உடன்படிக்கையில் உறுதியாக இருப்போம். இனிமேல் நாம் செய்த உடன்படிக்கையில் உறுதியாக இருப்போம். ஆசிம் ரலியல்லாஹு அவர்களின் தியாக வாழ்வை நம் வாழ்வில் முன்மாதிரியாக கொண்டு உண்மையான மூமினாக வாழ அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹித் அல்வானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.